வணக்கம் மக்கள்ஸ். சில கதைகளை கேட்கும்போது நமக்கு ஓகே இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்னும் சில கதைகளை கேட்கும்போது ஓகே சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் அப்புறம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ரொம்ப ரொம்ப சில கதைகள் மட்டும்தான் ஊப்ஸ் இப்படி கூட நடக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கே ஒரு பயத்தையும் ஒரு பதட்டத்தையும் ஏற்படுத்தும். அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் கதை தான் 1970s டைம் பீரியட்ல நியூயார்க்கே பயமுறுத்திட்டு இருந்துச்சு. அதை தழுவி நிறைய புக்ஸும் வந்துச்சு, படமும் வந்துச்சு. பட் அந்த பயம் இன்னி வரைக்கும் மக்களுக்கிடையே இருந்துட்டே தான் இருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு சிட் டேக் அ சிட் அண்ட் வெல்கம் டு நாட் டூ டாக்ஸ் ஆஃப்டர் அ பிரீஃப் டைம் வித் மீ ஹரின் ராஜன். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற கதை எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூயார்க்கோட லாங் ஐலாண்ட்ல இருக்கிற அமிட்டி வில்லி ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான். ஸோ 112 ஓஷன் அவென்யூல லொகேட் இருக்கிற ஒரு பர்டிகுலர் பங்களாவை பத்தினது. ஸோ நான் சொன்ன 1970s டைம் பீரியட்ல இந்த பர்டிகுலர் வீட்டை டெஃபோ ஃபேமிலி தான் ஓன் பண்ணிட்டு வந்தாங்க. அவங்க மொத்தம் 7 பேரு. அவங்களுக்கு ஒரு ஆட்டோ பாடி ஷாப்பும் இருந்திருக்கு. ஸோ அதுல மூத்த பையனான ரொனால்ட் டெஃபோ ஜூனியர் தான் இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்டுக்கான ஒரு மெயின் கேரக்டர்னு சொல்லலாம். ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பா அம்மா 5 பசங்க, அவங்களுக்கு ஒரு ஆட்டோ பாடி ஷாப். நான் சொன்ன மாதிரி அந்த மூத்த பையனும் அதே ஆட்டோ பாடி ஷாப்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவர் அந்த ஆட்டோ பாடி ஷாப்ல இருக்கிறத விட பார்ல தான் நிறைய இருந்திருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாம வீட்டுல ரொம்ப வயலண்டாகவும் அபியூசிவாகவும் இருந்திருக்காரு. இதுக்கு அவங்க ரீசனா சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுல இருக்கிற அப்பா, அதாவது ரெனோ சீனியருமே அதே மாதிரிதான் வீட்டுல இருந்திருக்காரு. ஸோ அப்பாவை பார்த்துதான் பையனும் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டுக்கு வருது. அதாவது நவம்பர் 13, 1974 அன்னைக்கு ஒரே நாள்ல 7 பேரா இருந்த அந்த ஃபேமிலியோட கவுண்ட் ஒன்னா மாறுது. அந்த ஒருத்தர் தான் மீதி இருக்கிற 6 பேரையும் சுட்டு கொண்டுறாரு. அவர் தான் ரொனால்ட் டெஃபோ ஜூனியர். ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நவம்பர் 13, 1974 அன்னைக்கு நைட்டு அவங்க வீட்டுல அந்த ரைஃபிள் எடுத்து அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையும் ரூமா போய் தூங்கினதுக்கு அப்புறமா சுட்டு கொன்னுடுறாரு. சுட்டு கொன்னுட்டு எப்பயும் போல குளிச்சுட்டு அவர் ஆபீஸ்க்கும் போறாரு. போற வழியிலேயே போலீஸ் கிட்ட இந்த மாதிரி வீட்டுக்கு 3 பேர் வந்தாங்க, கன் பாயிண்ட்ல மிரட்டி எல்லாரையும் கொலை பண்ண சொன்னாங்க, எனக்கு ஒரு வழி இல்லாம அவங்களெல்லாம் சுட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. பட் கொஞ்ச நேரத்திலேயே அவரே ப்ரெஷர் தாங்க முடியாம, நான் தான் அவங்களெல்லாம் கொன்னேன், எனக்கு அது ஆரம்பிச்சேன், என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, ரொம்பவே ஸ்பீடா முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டா கன்ஃபஸ் பண்றாரு. அவர் அந்த ஸ்பீடா முடிஞ்சிருச்சு அப்படின்றது ஏன் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்டே 15 மினிட்ஸ்ல முடிஞ்சிருச்சு. அப்போ போலீஸ் அந்த கிரைம் சீனுக்கு போய் இன்வெஸ்டிகேட் பண்ணும் போதும், கிரைம் சீனை பார்க்கும் போதும் அவங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா பெக்யூலியரா சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கூட இன்னொருத்தவங்க ஒரு ரூம்ல இருக்காங்க. அப்ப 3வது ஒரு ஆள் ஒருத்தங்களை சுடும் போது அந்த இன்னொருத்தர் அந்த இடத்துல இருந்து ஓட ட்ரை பண்ணிருக்கணும், இல்லைன்னா அந்த சுடுறவரை தடுக்க ட்ரை பண்ணிருக்கணும். அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டே, ஒரு ஸ்ட்ரகிளே இந்த கொலையில நடக்கல. ஏன்னா இறந்து போன 6 பேருமே அவங்களோட தூங்குற பொசிஷன்ல இருந்திருக்காங்க. அதுவும் அவங்க ஃபேஸ் பெட் டுவர்ட்ஸ் தான் இருந்திருக்கு. ஸோ அப்பா அம்மாவை 2 டைமும், சிப்ளிங்ஸை 1 டைமும் ரொனால்ட் டெஃபோ சுட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம நெய்பர்ஸ் கிட்ட கேட்கும் போது கன் சவுண்ட் எதுவுமே நாங்க கேட்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ரைஃபிளை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ரைஃபிள்லயும் சைலன்சர் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ எப்படி கன் சவுண்ட் பக்கத்து வீட்டு கூட கேட்காம இந்த கன் ஷாட் நடந்திருக்கும் அப்படிங்கிற கேள்விகளோட ரொனால்ட் டெஃபோவை கோர்ட்ல பிரசன்ட் பண்றாங்க. அப்போ அவங்களோட லாயர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ரொனால்ட் டெஃபோக்கு ஆன்டி சோசியல் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கு, அதனாலதான் அவர் இப்படி பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ரொனால்ட் டெஃபோ என்ன சொல்றாருன்னா, எனக்கு சில வாய்ஸஸ் எல்லாம் கேட்டுச்சு, அந்த வாய்ஸஸோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சுதான் நான் அவங்களெல்லாம் சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் கோர்ட்ல அவருக்கு லைஃப் டைம் இம்ப்ரெசன்மெண்டா சென்டென்ஸ் பண்ணப்படுது. அவரும் மார்ச் 2021 ஜெயிலே இறந்தும் போயிடுறாரு. ஸோ இதுல என்ன நட்டு இருக்கு, இதுக்கே நாங்க பயப்படணும், இது ஒரு நார்மல் மர்டர் ஸ்டோரி தானே அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இது வெறும் இன்ட்ரடக்ஷன் தான், மெயின் பிக்சர் இனிமே தான் இருக்கு. ஸோ கட் டு தி சேஸ். இந்த இன்சிடென்ட் நடந்து 1 வருஷத்துக்கு அப்புறமா 1975 டிசம்பர் அப்போ இந்த பர்டிகுலர் வீட்டை ஒரு நியூலி மேரிட் கப்பிள் லட்ஸ் ஃபேமிலி வாங்குறாங்க. அவங்க ரொம்ப நாளாவே ஒரு வீட்டை வாங்கணும்னு தேடிட்டு இருந்திருக்காங்க. அப்ப லிஸ்டிங்ல இந்த வீட்டை பார்த்துட்டு $80,000 கொடுத்து வாங்குறாங்க. அது அவங்களோட பட்ஜெட்டுக்கு மேல இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வீடு எங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அந்த வீட்டையே அவங்க வாங்குறாங்க. ஸோ அந்த வீட்டை பத்தி பார்த்தோம்னா, அது 1920 டைம் பீரியட்ல கட்டப்பட்ட ஒரு 6 BHK 3 ஸ்டோரி டச் காலனியல் ஸ்டைல்ல இருக்கிற ஒரு வீடு. ஸோ அதுல ஸ்விம்மிங் பூலும் இருக்கு, போட் ஹவுஸும் இருக்கு.
டிசம்பர் 18, 1975 அன்னைக்கு அவங்க அந்த வீட்டுக்கு வராங்க. பட் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே அந்த வீட்டுல இருந்த இன்சூரன்ஸை பத்தி ரியல் எஸ்டேட் புரோக்கர் சொல்றாங்க, நெய்பர்ஸும் சொல்றாங்க. பட் ஜார்ஜ் என்ன கேத்தி கிட்ட சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்சூரன்ஸ்லாம் வந்து ஓகே தான், பட் வீடு எதையும் ஞாபகம் வச்சுக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பட் இருந்தாலும் ப்ரிகாஷனரி மெஷரா அவங்களுக்கு தெரிஞ்ச ஃபாதரை கூட்டிட்டு வந்து அந்த வீட்டுல ஹோலி வாட்டர் எல்லாத்தையும் ஸ்ப்ரே பண்ண சொல்றாங்க. இவங்க நார்மலா இப்போ ஒரு வீடு ஷிஃப்ட் பண்றோம்னா திங்ஸ் எல்லாம் வச்சு அன்பேக் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அந்த ஃபாதர் ரூமா போய் எல்லாருக்கையும் ஹோலி வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் முடிக்கிறாரு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கவர் பண்றாரு. செகண்ட் ஃப்ளோருக்கு போகும்போது அப்போ அந்த ஹோலி வாட்டரை தெளிக்க ட்ரை பண்றாரு. அப்போ அவருக்கு கெட் அவுட் அப்படின்ற ஒரு ஸ்கிரீன் மட்டும் கேக்குது. யார் கத்துறீங்க, யார் இருக்கீங்க, எங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஃபாதர் கேட்கிறாரு. கேட்டுட்டு ஒரு ரூம்குள்ள போறாரு. அப்போ வேகமா காத்தடிச்சு அவர் அந்த ரூம்ல இருந்து வெளியே தள்ளி விட்டுருது, கதவும் சாத்திடுது. திருப்பி அவர் ஏஞ்சி அந்த கதவை திறந்து உள்ள போய் இது பண்ண ட்ரை பண்ணும்போது திருப்பி கெட் அவுட் அப்படின்ற ஒரு ஸ்கிரீன் மட்டும் ஒரு கேட்டிருக்கு. அத ஜார்ஜ் கிட்டையும் கேத்தி கிட்டையும் சொல்லாமையே அந்த ஃபாதர் அந்த வீட்டை விட்டு போயிடுறாரு. ஜார்ஜ் கேத்தி நார்மலா அந்த வீட்டை ரெடி பண்ணி வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த இன்சிடென்ட் வந்து 6 நாளைக்கு அப்புறமா அந்த ஃபாதர் ஜார்ஜுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நீங்க அந்த வீட்டுல இருந்து ஓகே, பட் செகண்ட் ஃப்ளோர் மட்டும் போயிடாதீங்க, அங்க வந்து நான் போனப்போ எனக்கு கெட் அவுட் அப்படின்ற ஒரு ஸ்கிரீன் கேட்டுச்சு அப்படின்ற மாதிரி ஃபாதர் ஜார்ஜ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாரு. ஸோ ஜார்ஜ் என்ன யோசிக்கிறாருன்னா, என்னடா $80,000 கொடுத்து ஒரு வீட்டை வாங்கியிருக்கோம், என்னடா ஃபாதர் இப்படி சொல்றாரு. ஸோ வந்து இது வந்து நம்ம வீட்டுல சொல்ல வேணாம், சொன்னா வந்து தேவையில்லாம அந்த ஒரு பயம் கிரியேட் ஆகும்ல, அதனால சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு அவரு அந்த விஷயத்த அவருக்குள்ளேயே வச்சுக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் தான் அவங்க ட்ரீம் ஹவுஸ் நினைச்ச அந்த பர்டிகுலர் வீடே அவங்களுக்கு நைட் பேரம் மாற ஆரம்பிக்குது. ஏன்னா சீரியஸ் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் அவங்க லைஃபையே திருப்பி போடுது. ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஜார்ஜ் கரெக்டா நைட் 3:15 AM ஏஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவரால் தூங்கவே முடியல. அவர் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண ட்ரை பண்றாரு. அப்பதான் தெரிய வருது, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டெஃபோ ஃபேமிலி இறந்து போன டைம் கரெக்டா 3:15 AM. ஸோ 3:15 AM இவருக்கும் முழிப்பு வருது, இவருக்கும் அப்புறம் தூங்க முடியல. அந்த டைம்ல இவர் அவர் ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்தா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அவங்க ஃபேஸை பெட் டுவர்ட்ஸ் வச்சுதான் தூங்கிட்டு இருந்திருக்காங்க ஒரு நாளும். இது எங்க பார்த்த மாதிரி இருக்குல்ல? எஸ், டெஃபோ ஃபேமிலி 6 பேரும் சுட்டு கொல்லப்பட்ட அந்த பொசிஷன் இருக்குல்ல, அதுவும் அவங்க ஃபேஸ் வந்து பெட் டுவர்ட்ஸ் வச்சு இருக்கும்போது தான். ஸோ இவங்க வீட்லயும் அதே மாதிரி இவர் கரெக்டா ஏஞ்சிக்கும் போது இருக்கிற அந்த பர்டிகுலர் விஷயம், ஸோ இவருக்கு அவங்களை கொலை பண்ண சொல்லி ஏதோ ட்ரிகர் பண்ற மாதிரி ஒரு வார்னிங் மாதிரி இருக்கு. அதை அவர் நிறைய இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு. செகண்ட் திங் என்ன அவர் பாக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் வீட்டு வாசல்ல இருக்காரு. அப்போ அவர் பொண்ணு ரூம சும்மா எதிர்ச்சியா பார்க்கும்போது அவர் வந்து அந்த பொண்ணு விண்டோ கிட்ட இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அப்ப அந்த பொண்ணுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு உருவம் ரெட் கலரா இருக்கிற மாதிரி ஒரு தெரிஞ்சிருக்கு. உடனே பயந்து போய் அந்த பொண்ணோட ரூம்குள்ள போய் பார்க்கும்போது அந்த பொண்ணு அவங்களோட பெட்ல தூங்கிட்டு தான் இருந்திருக்காங்க, அந்த உருவமும் அங்க இல்ல. சோ என்னடா இப்படியே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது அதே பொண்ணு கொஞ்ச நாள்ல யார்கிட்டயோ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அந்த இடத்துல யாருமே இல்ல. யார்கிட்டமா நீ பேசுற அப்படின்னு அவங்க வீட்டுல கேட்கும்போது, எனக்கு வந்து ஜாடி அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கான், அவன் வந்து பிக் ஃபேஸ்டு, அவங்க தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க பொண்ணு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஏதோ பிக்யூரியரா இருக்குல்ல, ஸ்ட்ரேஞ்சா இருக்குல்ல அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தாலும், கேத்தி இருக்காங்கல்ல, அவங்க எப்பெல்லாம் மிரர் பாக்குறாங்களோ அப்பெல்லாம் அவங்க வந்து ஏஜ்டு பர்சன் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருக்காங்க. மிரர்ல மட்டும் இல்ல, நிஜத்துலயே அவங்க அப்பியரன்ஸ் மாற ஆரம்பிச்சிருக்கு. அவங்களோட சிஸ்டமே, பாடி சிஸ்டமே ஃபுல்லாவே ஒரு 90 இயர் ஏஜ்டு பீப்புள் இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மாற ஆரம்பிச்சிருக்கு. அது அவங்களுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி பயத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ஜார்ஜுக்கு தெரிய வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் வீட்டுக்கு கீழே பேஸ்மெண்ட்ல ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கிறது. ஏன்னா அது ப்ளூ பிரிண்ட்ல வந்து அந்த பர்டிகுலர் ரூமை பத்தி எதுவுமே மென்ஷன் பண்ணல. அப்புறம் எப்படி இந்த ரூம் என்ன இந்த ரூம்ல இருக்கு அப்படின்னு போய் பார்க்கும்போது அந்த ரூமே ரெட் கலர்ல இருந்திருக்கு. அது 2 இல்லைன்னா 3 பேர் தான் அக்கமடேட் பண்ற அளவுக்கு இருந்திருக்கு. அந்த ரூம்குள்ள அவர் நாயை கூட்டிட்டு உள்ள போக ட்ரை பண்ணியிருக்காரு. பட் நாயும் உள்ள போல. அவருக்கும் அந்த ரூம்குள்ள போறதுக்கு ஒரு மாதிரி பயமா இருந்திருக்கு. ஸோ அந்த ரூம் பக்கமே அவர் போகல. அந்த ரூமோட பேர் ரெட் ரூம் அப்படின்ற மாதிரி எல்லாமே காயின் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டே இருந்தாலும், திடீர்னு ஒரு நாள் நைட்டு ஜார்ஜுக்கு அவங்க ஹால்ல ஏதோ வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிற மாதிரி, முக்கியமா பியானோ வாசிக்கிற மாதிரி சவுண்ட் கேட்டிருக்கு. என்ன சவுண்ட் அப்படின்னு கீழே போய் பார்த்திருக்காரு. அப்போ அவங்க சோஃபா டேபிள் எல்லாமே நவுத்தப்பட்டு கொஞ்சம் ஸ்கிரீன் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து காலி பண்ணப்பட்டா எப்படி இருக்கும் சில பேர் டான்ஸ் ஆடுறதுக்கு, அந்த மாதிரி அந்த இடம் எல்லாமே காலியே நவுத்துனா மாதிரி இருக்கு, யாரும் டான்ஸ் ஆடுறதுக்கு அரேஞ்ச் பண்ண மாதிரி. ஸோ எதுக்கு இதெல்லாம் நடக்குது, ஏன் இதெல்லாம் நடக்குது? ஏன்னா கதவு அப்பப்போ அடிச்சுக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த அடிக்கிற வேகத்துல அது உடையவும் செஞ்சிருக்கு. திடீர்னு ரூம் ஃபுல்லா வர ஆரம்பிச்சிருக்கு. செவத்துல இருந்து கிரீன் கலர்ல ஏதோ
லிக்விட் வரா மாதிரி, கம் வரா மாதிரி இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாமே அவங்க லைஃப்பை இம்பாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸோ 28 நாளைக்கு அப்புறம் அவங்க அந்த வீட்டை விட்டு தேவையான திங்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு வெளியே போயிடுறாங்க. திருப்பி அந்த வீட்டை பக்கமே அவங்க வரல. ஸோ 2005 ஒரு இன்டர்வியூல ஜார்ஜ் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு நைட்டு நாங்க அந்த வீட்டை விட்டு வரும்போது திருப்பி அந்த வீட்டுக்கு போக மாட்டோம் அப்படின்னு நாங்க நினைக்கவே இல்லை. ஏன்னா அது எங்க வீடு, நாங்க வாழ்ந்த வீடு. பட் இன்னைக்கு இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு நாங்க போகவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த வீடு 4 ஓனர்ஸ்க்கு மாறி 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 போயிருக்கு. பட் இந்த மாதிரி இன்சிடென்ட் எதுவுமே அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணப்படலை. ஸோ இதுக்கப்புறமா 1977 இந்த பர்டிகுலர் வீட்டை பத்தி ஜே ஆன்சன் அப்படின்ற ஒரு புக் ஒன்று எழுதுறாரு. அது பேர் அமிட்டிவில்லி ஹாரர் அப்படின்னு பேரும் வைக்கிறாரு. ஸோ அந்த புக்கு தான் 1977 ஹையஸ்ட் சோல்டு புக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த புக்கை படிச்ச நிறைய பேருக்கும் நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல நம்மளால படிக்க முடியுது. அந்த ஆத்தரே அந்த புக்கு எழுதும் போது அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததா சொல்லியிருக்காரு. பட் அந்த ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு ரீசன் அவரோட லைஃப் ஸ்டைல் அப்படின்ற மாதிரியும் அவர் வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறமா 1979 ஒரு படமும் வந்திருக்கு, 2005 ஒரு படம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 18 மூவிஸ் இந்த பர்டிகுலர் வீட்டை சுத்தியே வந்திருக்கு. எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா, கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணி ஸ்கிரீன் பிளே வந்து மாடிஃபை பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய விஷயம் மாற்றப்பட்டிருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் யோசிச்சு பாருங்களேன், $80,000 கொடுத்து ஒரு வீட்டை வாங்கி அந்த வீட்டுக்குள்ள போய் அங்க பேய் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து நினைச்சு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயமா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நிறைய இடத்துல நடந்துட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் பதில் என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. ஸோ ஓகே, இந்த இன்சிடென்ட்டை பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நட்டு இந்த பர்டிகுலர் டாபிக் பத்தி பேசணும், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு நீங்க ஏதாச்சும் நினைச்சீங்கன்னா அந்த டாபிக்கையும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ தட் நான் அதை எடுத்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன். Until then, take care and bye from Natarajan.